பாப்பா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஃபோன் பண்ணுது. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ திவ்யா. சொல்லுங்க காயத்ரி. எங்க வீட்ல கரப்பாம்பூச்சி பூந்துருச்சு, வீட்டுக்கார வர சொல்றீங்களா? ஓ அப்படியா? ஐயோ, அவர் வீட்டில் இருந்திருந்தாருன்னா உடனே வர சொல்லியிருப்பேனே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய்கறி வாங்க வெளியே அனுப்புனேன். நானே அவருக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா நான் வந்துட்டேன் காய்கறி வாங்கிட்டு. அண்ணா என் வீட்டுக்காரர் வருவாரு, 2 துணி சோப்பு மட்டும் கொடுத்து அனுப்பிடுங்க, நான் வந்து காசு தரேன். கொடுத்து அனுப்பிடுறேம்மா. நீ எங்க 100 நாள் வேலைக்கு போறியா? ஆமா, நான் 100 நாள் வேலைக்கு தான் போறேன். நீ 100 நாள் வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலை யாருமா செய்யுது? அண்ணா வீட்டு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் என் புருஷன்ட்ட விட்டுட்டேன். அது என்னமோ கரெக்டு தான். மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் மாமா. என்ன? இந்த பேய் வராம இருக்கிறதுக்கு எல்லாரும் தாயத்து கட்டுறாங்க. அப்ப பேய் வரணும்னா என்ன பண்ணுவாங்க? தாலியை கட்டணும். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டமா? இஷ்டம்தான். உங்களை யாரும் வலுக்கட்டாயப்படுத்தலையே? ஏச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்ப மனப்பூர்வமா சம்மதமா? சம்மதம் தான். அப்ப கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெக்யூஸ்ட் இருக்கு. சொல்லுங்க. இல்ல கல்யாண பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். சொல்லுங்க. ஐயோ ஆண்டி, நான் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தனியா பேசணும். ஐயோ ஆண்டி, நான் உங்ககிட்ட பேசணும் இல்ல கல்யாண பொண்ணுகிட்ட பேசணும். அழுவாதீங்க ஆண்டி. அண்ணாச்சி ஒரு பாதாம் பால் எடுங்க. என்னம்மா பாதாம் பாலா? இந்தம்மா 10 ரூபா கொடு. அதை நீங்களே குடிங்க. நானே குடிக்கணுமா? ஏன்? யோ குடிச்சிட்டு கவர் மட்டும் தாயா, சொன்னா கேட்க மாட்டேன். சரி சரி குடிச்சிடறேன். இந்தம்மா குடிச்சிட்டேன். எப்படி வெடி வெடிச்சது பாத்தீங்களா அண்ணாச்சி? அண்ணாச்சி கடை சக்சஸ். ஏண்டி நீ வெடி வெடிச்சு விளையாடுறதுக்கு என் வீட்டு கடை தான் கிடைச்சதா? மோள அடுத்த வாட்டி வா, கண்ணு வெடி. ஏ பட்டு, நேத்து ராத்திரி என் கனவுல செம்ம அழகா ஒரு பொண்ணு வந்தாடி. தனியா வந்திருப்பாளே. ஏய் அது பெரிய உனக்கு தெரியும். அவ புருஷன் தான் என் கனவுல வந்தானே. என் ரூம்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. அப்புறம் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு வா. அதான் ஹெல்ப்னா சொல்லு, நான் பண்றேன். ஹெல்ப்பா? பாத்திரத்தை மட்டும் கழுவிடுறீங்களா? வேற ஏதாவது ஹெல்ப்னா சொல்லு. டீயை போடுறீங்களா? அது வேற ஏதாவது சொல்லு. போய் டிவியை போட்டு உக்காந்துரு. அது வேணா பண்றேன். போயிரு, என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, அதுவே பெரிய ஹெல்ப். ஏவாப்பா என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன கல்யாணம் மூச்சு காட்டி நீ இவ்வளவு கஷ்டப்படுற. இந்நேரம் ஒரு கோடீஸ்வரன் பையனை கல்யாணம் மூச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்ப. என்ன பணம் இருந்தா மட்டும் அவன் என்ன கோடீஸ்வரனா? நீ என்னை அவ்வளவு நல்லா பாத்துக்கிற மாமா, உள்ளங்கையில வச்சு தாங்குறேன். அப்ப நீ தானே எனக்கு கோடீஸ்வரன். ஐயோ நீ இப்படி பேசும்போது உனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணும் போல தோணுதே. எனக்கு எதுவும் பண்ண வேணாம், நைட்டுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி மட்டும் ஆர்டர் போட்டு தரியா? உனக்கு வாங்கி கொடுக்கலாம் தான் ஆசை, ஆனா என்கிட்ட 10 பைசா கூட இல்லையே. பிச்சைக்கார பையன் போட.